ஸோ இப்படி தான் எங்களோட அந்த வெட்டிங் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி திருவண்ணாமலையில் கிரிவலம் அக்டோபர் 30, 2014. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரிப்பு போகிறோம். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு வந்து கிரிவலம். எனக்கு வந்து இது மாதிரி சனி பிரதோஷம் போங்க, சனி பிரதோஷம் வருது, எனக்கு வந்து 7:30 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருநள்ளாறு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநள்ளாறு டிசம்பர் மந்த்துன்னு நினைக்கிறேன். நான் டிசம்பர் தான் நினைக்கிறேன். திருநள்ளாறு போயிட்டு வரோம். நல்ல ஒரு அழகான ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்தபடியாக ஜான்வரி 1 புட்லூர். நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்ல ட்ரெயினில். ஸோ அப்போ ட்ரெயினில் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது எனக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் புட்லூருக்கு போங்க, புட்லூர் போயிட்டு தொட்டில் கட்டிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த அம்மா கண்ணை திறப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. சரி, எல்லாம் விசாரித்தேன், எப்படி போகணும் எங்கே போகணுன்னுலாம் விசாரிச்சுட்டு, அதுக்கு முன்னாடி நான் புட்லூர் போனதில்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் புட்லூர் போகிறேன். கேள்வி தான் பட்டிருக்கேன் நான் புட்லூர் அம்மன். அப்போது இது மாதிரி நானும் இந்த ஆளும் தான். நான் அன்றைக்கி வந்து என்ன போட்டிருக்கேன்னா, முண்டு சாரீ போட்டிருக்கேன், செட்டு சாரீ, ஒயிட் சாரீ. அப்போது இந்த கல்யாணத்துக்கு இதுங்க கொடுத்துச்சுங்க பார்த்தீங்களா, அந்த நான் கூட சொன்னேனே யூஸ்டு சாரீ மாதிரி இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி வச்ச மாதிரி, அந்த சாரியை தான் நான் வந்து இதுக்கு போட்டுட்டு போகிறேன், புட்லூர் கோயிலுக்கு. அப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தொட்டில் இந்த விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொன் குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு கடைசி காலம் வரையும் பசங்க வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் பொண்ணுங்க கண்டிப்பாக இருக்கும். பொண்ணுங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னலி வீக்கு பொண்ணுங்கன்னா, அந்த சென்டிமெண்ட்டு, அந்த என்ன சொல்கிற கேரிங், இதெல்லாம் வந்துட்டு இயல்பாகவே இருக்கும்ன்ற ஒரு இது நான் வளர்ந்த இதுலேருந்தே, நான் பார்த்ததுலேருந்தே நான் ஒரு முடிவு எடுத்து நானே வச்சுருக்கேன், இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போது பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நானே தொட்டில் இவங்கிட்ட நான் சொல்கிறேன், நானே தொட்டில் செஞ்சு அதில் நான் குட்டி பொம்மையெல்லாம் வச்சு நான் போய் ஊஞ்சல் கொட்டுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது பெரிய காமெடி என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா பொம்மை இருக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. 90s பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், 80s பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு காலத்தில் வந்து 5 ரூபாய்க்கு பொம்மை இருக்கும். 5 rupees தான் அந்த பொம்மையே, குட்டியாக இருக்கும். ஒரு ஜானுக்கு தான் இருக்கும், ஒரு ஜானு அரை ஜானு தான் இருக்கும் அந்த பொம்மை. அது க்யூட்டாக இருக்கும். ஒரு கோல்டன் ஹேர்லாம் வச்சு ஃப்ராக்கெல்லாம் போட்டு விற்பானுங்க கவரில் போட்டு. அந்த 5 rupees தான் எனக்கு தெரிஞ்ச அந்த பொம்மையோட காஸ்ட். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன். அந்த பொம்மைக்கு தான் நான் வந்து தேடுறேன். ஊரே வந்து ஆம்பளை பொம்மை கிடைக்காது அப்போல்லாம், பொம்பளை பொம்மை மட்டும்தான் கிடைக்கும். எந்த கடைக்கு போய், ஈவன் நான் பெருசானதுக்கப்புறம் கூட கடைங்களில் பொம்மைனாலே இந்த மாதிரி பொன் பொம்மை தான் கிடைக்கும், ஆம்பளை பொம்மை கிடைக்காது. காமெடி என்னென்னா, ஃபுல் மேக்ஸிமம் கடைங்களுக்கெல்லாம் போயிட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் பொன் பொம்மை கிடைக்குது. அதுவும் எங்கன்னா, நான் வந்து இவங்கிட்ட சொல்கிறேன், எங்கள் ஊர் சைடு நான் போயிட்டு வரேன், நம்ம ஆவடியிலலாம் எங்கேயுமே கிடைக்கல, எங்கள் ஊர் சைடு போயிட்டு வரேன், எங்கள் ஊர் சைடு போனால் கண்டிப்பாக கிடைக்கும், அங்கெல்லாம் இதெல்லாம் விற்கும் அப்படிங்கிறேன். இவனும் சரிங்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கோவில் பதாகை சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய பழைய காலத்து பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அந்த பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரு. அந்த ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு நான் கேட்குறேன், இது மாதிரி 5 ரூபா பொம்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன அந்த 5 ரூபா பொம்மைலாம் இப்போ 10 ரூபா ஆகிடுச்சு, ஆனால் பொன் பொம்மையில் ஒரே ஒரு ஆம்பளை பொம்மை தான் இருக்குன்றாங்க.
ஆனால் அது ஆம்பளை பொம்மையா? எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அது எப்படி ஆம்பளை பொம்மை நான் பார்த்ததே இல்லையே! பொன் பொம்மை தானே விற்கும். இது மாதிரி ஆமாம் கரெக்டு தான், எல்லாம் விற்று போச்சு. ஒரே ஒரு ஆம்பளை பொம்மை தான் இருக்குது. ஆம்பளை பொம்மைலாம் கூட விட்டுட்டு வர ஆரம்பிச்சிருச்சான்ற மாதிரி நான் கேட்குறேன். அதெல்லாம் எப்போத்துலேருந்தே வருதுங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆம்பளை பொம்மையை பொம்பளையாக ட்ரான்ஸ்ஃபர் மாற்றுறேன். எப்படி பிளாக் நூலில் ஊசி நூல், அந்த துணி தைக்கிற நூல், அந்த நூலை வந்துட்டு நல்லா மல்டிபிள் டைம்ஸ் அதை வந்து மடக்கி மடக்கி கம்மை போட்டு தலையில் ஃபஸ்ட்டு தலையை ஹேரை ரெடி பண்ணுறேன், விக் மாதிரி பிளாக் ஹேரு. அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஆம்பளை பொம்மைக்கு கண்ணுக்கு வந்து மை எழுதுறேன், இதை ஐலைனர் போடுறேன். ஐலைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு பொட்டு வச்சு தலையில் ஒரு குட்டி பூவெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு பொம்பளை ட்ரெஸ்ஸு தைச்சி ஃப்ராக்கு மாதிரி கையிலையே தைச்சி அந்த ஃப்ராக்கை போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் எனக்கு வந்து சும்மா அங்கே கோயிலில் போயிட்டு அங்கே ஆல்ரெடி தொட்டில்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி கட்டுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு வேண்டுதலில் ரொம்ப ஸ்பெஷலாக அது நான் என் கையால் நான் பண்ணணுன்ற ஒரு ஆசை. அப்போது அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை அரேஞ்ச் பண்ணி தொட்டில் மாதிரி ஆக்கி அந்த தொட்டிலுக்கு டெக்கரேஷனு பீட்ஸ் எல்லாம் ஒட்டி கலர் கலர் பீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பெட் ஸ்ப்ரெட் போட்டு அது மேலே பாப்பா அந்த குட்டி பொம்மையை வந்து படுக்க வைக்கிறேன். ஸோ எல்லாம் படுக்க கிடுக்க வச்சு அதுக்கு கயிறும் எல்லாம் கட்டி வளையலெல்லாம் போட்டு காலில் கொலுசெல்லாம் போட்டு காதில் கம்பல் செயின் எல்லாம் போட்டு அந்த பொம்மைக்கு உள்ளே படுக்க வச்சு நாங்கள் ஜான்வரி 1 வந்து புட்லூருக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, முன்னாடி நாள் இவ்வளோ விஷயங்களும் நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு புட்லூர் கோயிலுக்கு போனதுக்கப்புறமேட்டு அந்த மரத்தில் கட்டும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், செம்ம வேறு லெவல் வைபுங்க. அப்படியே என் கையில் ஒரு குழந்த வர மாதிரியே ஒரு ஃபீலு அங்கே போன உடனே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மரத்தில் கட்டிட்டு செம்ம க்யூ இருக்குது, பரவாயில்ல எவ்வளோ க்யூ இருந்தாலும் நம்ம வந்து காசு கொடுத்து போகக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளால் முடியாத ஒரு விஷயத்துக்கு முடியணும்னு கேட்டு தானே நம்ம வந்து இங்கே வந்து நிற்கிறோம். அதுக்கான பலன் வேணும்னா ஸ்ட்ரெயின் பண்ணணும், கஷ்டப்படணும். இவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே நின்று தானே போய் பார்க்குறாங்க, தரிசனம் வாங்குறாங்க, நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அதில் பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் இவனை காம்ப்ரமைஸ் பண்ணி க்யூவில் கூப்பிட்டு போகிறேன். அப்போ போய் சாமியை பார்க்குறேன். கண்ணிலேருந்து எனக்கு யூஸ்வலாக ஏதாவது ஒரு இடத்துல எல்லா கோயில்லையுமே எனக்கு அழுகை வருமானா வராதுங்க. சில கோயிலில் அது ஏன்னு தெரியாது, என்ன தெரியாமையே அழுதுருவேன் நான். அது மாதிரி அதே மாதிரி கோவிலுங்களும் பார்த்து பார்த்து ரொம்ப செலக்டிவாக தான் போவேன். இதோ இன்றைக்கி புதுசாக கட்டின கோயில், நேற்று புதுசாக கட்டின கோயில், அது மாதிரிலாம் புது புது கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு இஷ்டமே இருக்காது. பாழடைஞ்சு ரொம்ப பழசாக இருக்கணும், இல்லாட்டி பழைய காலத்து கோயில், அதுவே ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும், அது மாதிரி இடத்துலலாம் போனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அங்கேருந்து வர்றதுக்கும் மனசே வராது, அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு அட்டாச்டு இந்த கோவிலுங்க விஷயத்துலலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவனை அந்த அந்த புட்லூர் அம்மனோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் படிக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே படிச்சிட்டோம் ஹிஸ்ட்ரி. நாங்கள் ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கோயிலோட அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கிறது வழக்கம் எனக்கு. திருவண்ணாமலை அப்படி தான் படித்தேன். திருவண்ணாமலை படித்தேன்னா என்னன்னு தெரியல, திருவண்ணாமலை பற்றி சும்மா நிறைய வீடியோஸுங்க தான் கேள்விப்பட்டேன். அப்புறம் இது திருநள்ளாறை பற்றி படித்தேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ்லேயே படிச்சுட்டு போனோம். அப்புறம் இது புட்லூர் அம்மன்னா அதே மாதிரி தான் பிளான் பண்ணோம், புட்லூர் அம்மனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. அதனால் புட்லூர் அம்மனை பற்றி அந்த இதெல்லாம் ஆடியோ வீடியோ எல்லாமே கேட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அங்கே புட்லூர் போன உடனே அந்த சாமியை பார்க்கும்போது ஒரே கண்ணிலேருந்து தப்பு ஊற்றுதா தண்ணி. ஃபுல் மஞ்சளில் வாய் திறந்த மாதிரி மாசமாக இருக்கிற மாதிரி அப்படி இருப்பாங்க அந்த அம்மா படுத்த படுக்கையாக. அப்போது சுற்றி வந்து நம்ம கையில் கொண்டு போகிற எலுமிச்சை பழத்தை அந்த ஐயர் என்ன பண்ணுவார், வாங்கி மடியை விரித்து கீழே உட்காருங்க, ஏன்னா குழந்தை தேடி தான் நம்ம போகிறோம், மடியை விரித்து கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலுமிச்சை பழத்தை கால் மேலே வைப்பாங்க. அந்த கால் மேலே சென்டரில் வைப்பாங்கங்க. ஆக்சுவலாக விழுற மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க, சென்டரில் வைப்பாங்க, அதுவாக விழும். அப்பா பயங்கரமான ஒரு புல்லரிப்பு.
ஒரு நிமிஷம். ஸோ என்ன சொல்கிறது, அதான் அப்போது வேறு மாதிரி ஒரு வைப் இருக்குங்க. அந்த மடியை பிடிச்சிட்டு நான் செட்டு சாரி ஒயிட் சாரீங்க. அந்த ஒயிட் சாரியை பிடிச்சிட்டு இவர் என்கிட்ட இருந்து அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி அந்த குங்குமத்தில் முக்கி அதை நல்லா டிப் பண்ணுவாங்க. டிப் பண்ணி அம்மனோட அந்த பாதத்தில் வைப்பாங்க. அப்போ அந்த பாதம் சென்டரில் வந்து வைக்கிறது வந்து உங்கள் மடியில் வந்து விழும். அப்போது எலுமிச்சை பழம் விழவே இல்லை. எனக்கா கண்ணை கலங்குறேன், என்னம்மா இது கொடுமைன்ற மாதிரி. அப்படியே கொடுமைன்ற மாதிரி விழும் போது நினைக்கும் போது அப்படியே விழுது டொயின்னு. செம்ம சிரிப்பு, சந்தோஷமாகிடுச்சா. அது விழுந்த உடனே இது 2 வேப்பிலையும் 2 வேப்பிலை காம்பும் 2 வளையிலையும் கொடுக்குறாரு அவர். மடியில் அப்படி போடுறாரு அம்மாவோட மேலேருந்து. அது பயங்கரமான சந்தோஷமாயிடுச்சு. எல்லாருக்குமே தான் தருவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது விழாமல் இருந்து நின்று அதுக்கப்புறம் என்னம்மான்னு சொல்லி கண்ணில் தண்ணியை வச்சான் பாருங்கள். வச்சதுக்கப்புறமேட்டு விழுந்துச்சு. அவர் கொடுத்தோடனே ஹாப்பியாக தொட்டு கும்பிட்டு குங்குமம் வச்சுட்டு வெளியில் வரோம். இவனுக்குமே வந்து ஷாக்கிங்காக ஆகுது. ஏன் அது அப்படியே நின்றுட்டு இருந்துச்சுல, அதுக்கப்புறம் தான் வந்து விழுதில்ல. அது வந்து ஸ்லோப்பாக கூட இல்லை பாரு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அது மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவ்ங்க. அதை பேசும்போது திருப்பியும் எனக்கு அந்த புல்லரிப்பு வருது. இதுக்கு தான் வந்து நான் பாஸ் பண்ணேன். ஃபைன். இந்த ஜான்வரி 1 நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 10 years 2015 Jan 1 போனேன். 2025 Jan 1 போகிறேன். இதுக்கு நடுவில் நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கேன். நான் புட்லூருக்கு வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றினேன், அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். இந்த Jan 1 அந்த Jan 1க்கு அப்புறம் இந்த Jan 1 தான் போகலான்னு ஒரு பிளான். ஸோ என்ன ஆகுது, வாங்கிட்டு அப்போ ஐயர் சொல்கிறாரு, அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே முன்னாடி நந்தி இருக்குது, நந்தி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி ஹாப்பியாக வெளியில் வரேன். எலுமிச்சை பழம் ஒன்று கீழே உருண்டு போகுது. எனக்கா ஐயோ மடியில் இருந்த எலுமிச்சை பழம் கீழே வீழ்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மடியை பார்க்குறேன், எலுமிச்சை பழம் காணும். ஐயோ ஏன் எலுமிச்சை பழம்னு சொல்லி தேட போகிறேன். பிடிக்கலான்னு போகிறேன். அதாவது எடுக்கலான்னு போகும்போது காலை தட்டி, க்யூவில் ஆல்ரெடி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. எடுக்கலான்னு போகிறேன், காலை தட்டி போகுது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகுது. திருப்பி எடுக்கலான்னு போகிறேன், திருப்பியும் காலை தட்டி போகுது பாருங்கள். அந்த லைனில் இருக்கிறதுங்களாம் இல்லை, அந்த கொச்சை அந்த பல்லி மாதிரி சவுண்டு. அச்சோ பாவம், என்ன வேண்டுதலோ தெரில. எடுக்கலான்னு போனால் தட்டி தட்டி போகுது. மடியையும் நான் விடலை. மடியில் வந்து ஏன் விடலைன்னா, எலுமிச்சை பழம் இருக்கான்னு பார்த்தா எலுமிச்சை பழம் இல்லை. மடியும் நான் விடலை, ஏன்னா வந்து உள்ளே கண்ணாடி வளையல் இருக்குது. கண்ணாடி வளையலும் அந்த வேப்பிலையும் இருக்குது. அதனால் பிடிச்ச மாதிரியே நான் நின்றுட்டுருக்கேன். அப்போ 2வது தடவை தட்டும் போது எனக்கு இவங்கெல்லாம் இப்படி பேசவும் பக்கத்தில் தானே இருக்குது அந்த க்யூவு. ஐயோ பாவம், என்ன வேண்டுதலோ தெரில, தட்டி தட்டி போகுது பாருங்களேன். அது நிஜமாலும் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சுங்க. இப்படி நான் எடுக்கலான்னு போவேன்னா கால் வந்து தட்டவே தட்டாது, ஆனால் கால் பட்டிருக்க கூட பட்டாதுக்கு அப்புறம் பாட்டுன்னு போகும். எப்படி இருக்கும், மனசு கஷ்டமாகுமா, அது மாதிரி ஆகுது. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறேன். நான் எடுக்க மாட்டேன், எனக்கு கிடைக்காது போல், நான் ஏதோ அழுதுனால எனக்கு அந்த கால்லேருந்து விழுந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு திருப்பி கண்ணு கலங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, விட வேண்டாம், நம்ம எடுத்துடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், திருப்பி செகண்ட் டைம் எடுக்க போகிறேன் பாருங்கள். காலை தட்டிச்சு, நல்லா கிளியராக தட்டுது காலை தட்டி எங்கே போச்சுனே தெரிலங்க. 3வது தடவை எடுக்கவே மாட்டேனேன்னுட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டேன். அதாவது அந்த அன்னதானம்லாம் போடுவாங்க, சீமந்தெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க பக்கத்துலேயே. அந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அந்த இடத்துல ஆளுங்க, சீமந்தம் நடக்குது, அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல நான் உட்காந்துட்டு அழுக ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு அழுகை கிட்டத்தட்ட ஒரு 45 minutes கிட்ட. உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருந்துச்சுன்னா அதை என்ன கிளியர் பண்ண வேண்டியது தானே, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், சரி வீடு, என் தலையெழுத்து அப்படி தான், எனக்குமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இப்படி தான், அதில் எனக்கு வந்து இப்படி போல் அமையாது போல், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு அவன் ஒரு பக்கம்.
நானா அழுகுறேன் அழுகுறேன் அழுகுறேன், தேம்பி தேம்பி அழுகுறேன். எப்படி எப்படி கீழே விழுந்துச்சு, மடியை காட்டு ஃபஸ்ட்டு, மடியை காட்டு. அவனும் பார்க்குறான், நானும் பார்க்குறேன். அந்த முந்தானியை விரித்து விரித்து பார்க்குறோம், எலுமிச்சை பழம் இல்லை. 2 வளையல், 2 வேப்பிலை காம்பு தான் இருக்குது. இல்லவே இல்லைங்க. 3/4 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் 9 தடவை என் மடியை விரிச்சிட்டேன். இப்படி தான் நான் பிடிச்சேன், எப்படி விழுந்திருக்கோம், இப்படி தான் நான் பிடிச்சேன், எப்படி விழுந்திருக்கோன்னு. இல்லாத அந்த எலுமிச்சை பழம் இல்லாத மடியை 10 தடவை தடவி தடவி நான் காட்டுறேன். எப்படி விழுந்திருக்கோம் பாரு, வளையல் இருக்குது, அந்த காம்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி 8th டைமோ 9th டைமோ அத்தனை தடவை அந்த மடியை திறந்து திறந்து புலம்பி புலம்பி கடைசியில் எனக்கு எதுவும் தேவையில்லைவா, இந்த வளையல் கூட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மடியை திறந்து இந்த வளையல் எடுக்கல, தூக்கி போடுறதுக்கு வந்தேன் பாருங்கள். தூக்கிலாம் போட மாட்டேன், என்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக மடியை திறந்து அந்த வளையல் எடுக்கிறதுக்கு வந்தேன் பாருங்கள். பார்த்தா எலுமிச்சை பழம். அவன் பயந்துட்டான், நானும் பயந்துட்டேன். ரொம்ப சிரிப்பு 2 பேருக்கும். சிரிக்கிறோம். ஏய் எப்படி இது, எத்தனை டைம்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். நான் அப்படி தான் கேட்குறேன் அவங்ககிட்ட, எத்தனை டைம்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பேன் இந்த மடியை, எத்தனை தடவை திறந்து திறந்து பார்த்தோமே. வளையல் அந்த வேப்பிலை காம்பை தவிர வேறு எதுவுமே இல்லை, எலுமிச்சை பழமே இல்லை. எலுமிச்சை பழம் பெரிய எலுமிச்சை பழம், நல்ல மஞ்சளாக இல்லவே இல்லை. அத்தனை தடவை புலம்பி புலம்பி அழுகையில் புலம்பி புலம்பி ஓப்பன் பண்ணி மடியை ஓப்பன் பண்ணி பார்த்ததில் எலுமிச்சை பழம் இல்லை. 9வது தடவை கிட்ட வரும்போது அந்த எலுமிச்சைப்பழம் காணாம, அதே குங்குமம் வச்ச எலுமிச்சைப்பழம், குங்குமம் வச்ச எலுமிச்சைப்பழம் வந்துட்டு மடியில் இருக்குன்னும் போது எப்படி இருக்கும், ஷாக்கிங்காக இருக்குமா. அவன் பயந்துட்டான். நான் போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து எனக்கு முன்னாடி போகிறான். ஐயோ அம்மா தாயே உன் மகிமையே மகிமையே, இந்த டைலாக்கெல்லாம் விட்டுட்டு எந்த இடத்துல திருப்பி க்யூவில் போக முடியாது, பயங்கர கூட்டம். அந்த நந்தி கிட்ட உட்காந்து எங்களை எலுமிச்சை பழம் சாப்பிட சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவன் பின்னாடியே நான் ஓடுறேன், அழுதுகிட்டே போகிறேன், அழுது சிரிச்சுக்கிட்டே, 2 in 1 பண்ணிகிட்டே போகிறேன். அப்போ அவன் வந்து அம்மா உன் மகிமையே மகிமை. ஐயோ அந்த நாள் ஃபுல்லாக எத்தனை பேர்கிட்ட அவன் சொல்லியிருப்பான் தெரியுமா, நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன் தெரியுமா அந்த சுச்சுவேஷனை. அப்போ என்ன ஆகுது, சிரித்து 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 அந்த எலுமிச்சை பழத்தை அந்த இடத்துல உட்காந்து இந்த ஐயா வேண்டிக்கிறாரு. என்ன வேண்டியிருக்காரு, நான் வந்து நல்லபடியாக குழந்த பிறக்கட்டும், நான் வந்து உங்கள் உண்டியலில் 50,000 ரூபாய் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன், எனக்கு குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தைய நான் அந்த வேண்டுதல் கூட பொன் குழந்தைய வச்சு தான் நான் வேண்டுறேன். என் குழந்த அழகாக பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் போட்டுட்டு இப்படியே தான் நினச்சபடியே தான் அந்த இமேஜினேஷனோட தான் நான் வேண்டுறேன். என் குழந்த பிறந்த உடனே என் குழந்த கையால் எல்லாருக்குமே இங்கே அன்னதானம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன வேண்டினேன், உங்கள் கோவிலில் ஒரு 108 தடவை நான் மாதமாக ஆனதுக்கப்புறம் நான் உங்கள் கோயிலில் 108 தடவை சுற்றி வருவேன். குழந்த பிறந்ததுக்கப்புறமேட்டு என் குழந்த கையாலேயே அன்னதானம் கொடுக்க வைப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன். இந்த ஆள் 50,000 ரூபான்னு வேண்டிக்கிட்டான். வேண்டி முடிச்சுட்டு அங்கேயே நம்ம உட்காந்து அந்த எலுமிச்சை பழத்தை மனதார சாப்பிட்டு ஹாப்பியாக சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஒரே சிரிப்பு தான் எங்களுக்கு. அப்போது அவனும் சொல்லிக்கிட்டு வரான், நானும் சொல்லிட்டு, ஏய் செம்ம சக்தி, பயங்கரமான கோவில், எவ்வளோ தடவை நம்ம பார்த்தோம்ல, திறந்து அதே முந்தானே 10 தடவை பார்த்தும் நம்மளுக்கு அந்த எலுமிச்சை பழம் இல்லை. திடீர்னு எலுமிச்சை பழம் வந்து நிற்குது. அதான் அந்த வேர்டு சொல்லும் போது தான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, கிளம்பலாம் வா, இந்த வளையல் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன் பாருங்கள். அப்போ எந்திரிச்சு அந்த வளையல் எடுக்க போகும்போது தான் இந்த எலுமிச்சப்பழம் திருப்பி அங்கே நிற்குது. ஒயிட் சாரீ, இத்தனைக்கும் கலர் சாரீ கூட இல்லை, அந்த முந்தானி என் கையிலேயே தான் நிற்கிது. இந்த முந்தானியில் கல்யாணத்துக்கு தேங்காய் போட்டால் எப்படி நம்ம பிடிச்சிருப்போம், அது மாதிரி தான் நான் பிடிச்சிருக்கேன். அதுலேருந்து எப்படிங்க இது போகும், எலுமிச்சப்பழம் போகும், திருப்பி எப்படி அங்கேயே வரும், ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அது வந்து ஒரு மிராக்கலும் இருக்குது அந்த கோவில்லங்கிறது அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன். அப்போ இதை நாங்கள் வந்து எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, மச்சி தெரியுமா மச்சி, ஷாக் ஆகிடுச்சு மச்சி, பயந்துட்டேன் மச்சி, இது மாதிரி ஆச்சு மச்சி அப்படி இப்படின்னு. கரெக்டாக நாங்கள் அந்த கோயிலுக்கு இவங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இது மாதிரிலாம் ஆச்சு, அவ்வளோ தடவை கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் அழுது அவன் அழுவலை, நான் அழுதேன், இவ்வளோ தூரம் அழுது
அத்தனை தடவை ஓப்பன் பண்ணி நடுவில் ஓப்பன் பண்ணி வேற புலம்புறா. எப்படி போயிருக்கோம் எப்படி போயிருக்கோன்னு. அப்போல்லாம் இல்லாத எலுமிச்சை பழம் கிளம்பி எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு எந்திரிக்கும் போது வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எல்லார்கிட்டேயும். ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு வைப்புங்க அது. அப்புறம் அங்கேருந்து கிளம்புறோம் செம்ம சந்தோஷத்தில் வீட்டுக்கு. ட்ரெயினில் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பயங்கரமான ஷாக்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சு? ஸோ வீட்டுக்கு வந்துட்டோமா. கரெக்டாக ஜான்வரி 1 ஜான்வரி 24 எனக்கு பீரியட்ஸ் வரல. அப்போ அதுதான் டேட். ஆக்சுவலாக 21 டேட்டு. எனக்கு 21 வரலன்னொடனே 22 வரல, 23 வரல, 3 நாள் வரலையா. அப்போது ஏன்னா 3 நாள் கழிச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 3 நாளும் வரல. ஏன்னா லாஸ்ட் பீரியட் சைக்கிளோட நம்ம இந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல. லாஸ்ட் சைக்கிள் வந்து 21 தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைக்கிளும் வந்து 21 வர வேண்டியது. பரவாயில்ல, ஒரு 3 நாள் 2 நாள் தள்ளி போகும், அதனால நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது வெயிட் பண்ணும்போது வரல. 24th மார்னிங் வந்து நான் சொல்கிறேன், சும்மா வாங்கிட்டு வரியா, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 21 வர வேண்டியது, 3 டேஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி 4th டே, சும்மா செக் பண்ணி பார்க்கலான்னு. இவனும் சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரும்போது சேம் ஜான்வரி, அதே ஜான்வரி 3வது வாரத்துலலாம் நின்றுடுச்சு எனக்கு. போய் வாங்கிட்டு வரான். பார்த்தோன்னா 2 கோடு விழுது. எங்களுக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. தூங்கி மார்னிங்கு 2 கோடு விழுது. இது வந்து பாசிட்டிவா இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரிப்பு தப்பா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வருது. அப்போல்லாம் இது பாருன்னு. அப்போ என்ன, ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்கா ரெட்டு, அந்த டார்க் ஷேடில் வரலையா. அதனால் மனசு வந்து கொஞ்சம் டைலாமாலேயே உறுத்தத்துலேயே ஒரு மாதிரி கவலையிலேயே இருக்குது. அப்புறம் அடுத்தபடியாக நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு ஸ்ட்ரிப்பு வாங்கிட்டு வரியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. திருப்பியும் வாங்கிட்டு வரான். திருப்பியும் வாங்கிட்டு வந்தான் அவனும். சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வாங்கிட்டு வந்துட்டு அதில் நம்ம ட்ராப்லெட் நெக்ஸ்ட்டு ஸ்பெசிமனோட ட்ராப்பை வந்து போட்டு பார்க்கும்போது அதே மாதிரி 2 லைன் போகுது. ஆனால் வந்து லைட்டாக தான் இருக்குது. அப்போ எனக்கு இவன் என்ன சொல்கிறான், பாசிட்டிவாக தான் இருக்கும்ன்றான். அப்போ நானும் சொல்கிறேன், ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, இந்த பாசிட்டிவாக தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது சரி கால் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. செரிஷ் ஹாஸ்பிட்டல் இப்போது திருமலை வயல் சாண்டி டாக்டர்கிட்ட கால் பண்ணி இது மாதிரி நாங்கள் சொல்கிறோம். டாக்டர்கிட்ட இல்லை, ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இது மாதிரி மைல்டாக காமிக்குது, டாக்டர் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு. வாங்கக்கா அப்படின்னு 2:30 மணிக்கு மேலே 3 மணிக்கு கிட்ட வாங்க அப்படின்னு. சரி ஓகே வரோம் அப்படின்னு. அப்போது போகிறோம் கன்சல்டேஷனுக்கு. ஆஃப்டர்நூன் நான் போனோம். ஆஃப்டர்நூன் தான், இல்லை மார்னிங் போனோம். ஆக்சுவலாக ஒரு 11 o'clock அது மாதிரி கொடுத்தாங்க அப்பாயின்மெண்ட், 11:30 அது மாதிரி. அப்போ போகிறோம். போயிட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னு. இது கிளியர் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படி சொன்ன உடனே ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. செம்ம ஹாப்பி எனக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா கிளியர் ப்ரெக்னென்சிம்மா, எதுக்குமா உங்களுக்கு டவுட் இதில் வேறு எதுக்கு இன்னொரு ஸ்ட்ரிப்பு வேறு அப்படின்னு. அதை பத்திரமா பொக்கிஷம் மாதிரி வச்சுருந்தேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பெஷலாக வைக்கணும்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே காணும். அப்புறம் என்ன ஆகுது, அவங்க வந்து டேட் வந்து கால்குலேஷன் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா. என்னென்னா இன்றைக்கி தானே ப்ரெக்னென்சி, அதாவது இன்றைக்கி தான் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்துருக்கோம், இன்றைக்கி வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் ஆகுது, பீரியட்ஸ் தள்ளி போயிட்டு. அப்போது என்றைக்கு வந்து டெலிவரி டேட்டுங்கிறது வந்து அவங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ கால்குலேட் பண்ணும்போது உங்களோட டெலிவரி டேட் வந்து October 30 அப்படிங்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு. October 30 அப்படிங்கிறேன். October 30 தான். ஏன் அந்த டேட் வேணாவா, முன்னாடியே வேணுமா உங்களுக்கு டெலிவரி? முன்னாடியே வேணும்னா கூட சிசரியன் பண்ணி எடுத்துருவாங்களாம். நான் சொன்னேன், இல்லை அது என்ன டேட்டில் பிறக்குதோ அந்த டேட்லேயே பிறக்கட்டும், நம்மளோட ஓன் டேட்லலாம் வேண்டாம் அப்படிங்கிறேன். இல்லை ஷாக்கிங்காக கேட்டிங்களே. இல்லை நாங்கள் வந்து போன October 30 வந்து கிரிவலம் போயிட்டு வந்தோம், குழந்த வேணும்னு சொல்லிட்டு. October 30 வெட்டிங் ஆனிவர்சரியும் கூட. ஸோ அதுதான் இவனோட பர்த்டேவும் October 30 இருந்துச்சுன்னா அது வேறு லெவல் ஒரு பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுவேன். அதுதான் அப்படியே
ஓ! அப்படியா? சரி, சரி. ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த ஜாதகம்லாம் பார்த்துட்டு முன்னாடியே அவங்களே ஜாதகத்த எழுதுவாங்க குழந்தைக்கு. குழந்தையோட டெலிவரி டேட் ஒண்ணா இருக்கும். எங்களுக்கு இந்த டேட்ல தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரியோன்னு யோசிச்சேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி குடுக்குறாங்க. ஆம், நெறையா இந்த மதர் ஹார்லிக்ஸு, அப்புறம் ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் எல்லாம் குடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து எனர்ஜி பூஸ்டிங்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. அதுக்கு இதுக்குன்னு நெறைய டேப்லெட்ஸு, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஒரு ஹேப்பியான மொமெண்ட்ல அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டும் வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இருக்கிற செலவே நம்மளால முடியல. ப்ரெக்னன்சியா இன்னும் செலவு ஜாஸ்தியா மாதம் மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கன்சல்டேஷனுக்கும் டாக்டரோட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்குமே வந்துட்டு குறைஞ்சதும் ஒரு 2000 3000 இதுக்கே ஆகிடும். எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. பட் ஆனால் நான் இந்த விஷயத்தில் ரொம்ப நான் வந்து இந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறேன், எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சாரி எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சார் இப்போ தான் சார் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார். யார்கிட்டேயும் சொல்லாதீங்க சார். கொஞ்ச நாள் கழித்து நானே வந்துட்டு எல்லாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 4 டேஸ் மட்டும் லீவ் வேணும் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ட்ராவல் பண்ண வேண்டாம். ஒரு 4 டேஸ் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன் சார். கொஞ்சம் வீக்காக இருக்குது பாடி. சரி ஓகேன்றாரு அவரும். ஒன்றுமே சொல்ல, டினைடே பண்ணல. சரி ஜெசிகான்ட்டாரு. அவ்வளோதான். 4 டேஸ் என்னைக்கு நாங்கள் அந்த டாக்டரை சண்டே போய் பார்த்துட்டு வந்தோமோ அன்னையிலேருந்து 4 டேஸ் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. படுத்துக்கிட்டே இருக்கேன். எந்திரிச்சு வேலை கூட செய்கிற மாதிரி இல்லை. மெதுவாக ஏதாவது நின்னபடியே டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு வந்து திருப்பி படுத்துருவேன் பெட்டில். அப்படி அந்த முதல் நாள்லேருந்து அவ்வளோ பார்த்து 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 இருந்தேன். ப்ரெக்னென்ட் ஆகுறோமா, அதுக்கப்புறமேட்டு 4th மந்த்து 3rd மந்த்துலாம் அந்த ஸ்கேன் ஃபஸ்ட் மந்த்து ஸ்கேன் முடியும்ல, 3rd மந்த்தோ 4th மந்த்தோ அந்த ஸ்கேன் முடியும் போது பாப்பா நல்லா இதுவாக இருக்காங்க. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் நிறைய இம்யூனிட்டி பவர்லாம் நிறைய ஏற்றணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் சாப்பிடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கேர்ஃபுல் அப்படிங்கிற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வருது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருந்ததாக கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது போல். அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயம் வருது. அதுக்கப்புறம் அது பேர் என்னது, என்ன சொல்லுவாங்களே, தைராய்டு. அந்த தைராய்டோட ஒரு விஷயத்த சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. உங்களுக்கு தைராய்டு இருக்குல்ல, ஆக்சுவலாக மெடிசன் கரெக்டாக எடுத்துகிட்டே இருக்கீங்கல்ல அப்படின்னா. கரெக்டாக எடுத்துகிட்டே இருக்கேன். தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா குழந்த வந்து ஏதாவது ஒரு குறையில் பிறக்கும், ஹேண்டிகேப் ஆகிடும், ஏதாவது ஒரு குறைகள், மூளை வளர்ச்சி இருக்காது, இப்படிலாம் ஒன்று அடுத்த ஒரு குண்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பயம் வந்துருச்சு. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கரெக்டாக டைமுக்கு அந்த மாத்திரை போடாமல் பச்சை தண்ணி கூட இறங்காது வயிற்றில். அது மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே, இல்லாட்டி ஆஃபீஸில் இருக்கும்போது, ஆஃபீஸில் டின்னர் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டின்னர் சாப்பிட்டுட்டு அதோட நடுவில் தூக்கம் வரலன்னா போய் டீ குடிப்பேன். ஓகேங்களா, அந்த டீ எல்லாம் கூட ஸ்கிப் பண்ணேன். ஏர்லி மார்னிங் டேரெக்டாக மாத்திரை மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் கழித்து அந்த மாத்திரையை போடுவேன் லாஸ்ட்டு டின்னர்லேருந்து. ஸோ ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தில் ரொம்ப கேரி பண்ணி இப்படியே ட்ராவல் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, 4th மந்த்து என்னால் வந்து முடியல. வயிறு கொஞ்சம் லைட்டாக வெளியில் தெரிய ஆரம்பிக்குதா. அப்போது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பாடியில் என்ன சொல்கிறது, அது பெயினுன்னு சொல்கிறதா இல்லை ஒரு டயர்ட்னஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரில. எனக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கணுன்ற ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஓகேங்களா, அப்போது நான் இவன்கிட்ட சொல்கிறேன், என்னால் முடியல ட்ராவல் பண்ணுறதுக்கு, உட்காந்து வேலை கூட செய்ய முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஜாபை குவிட் பண்ணிடலான் இருக்கேன். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ ஜாபை குவிட் பண்ணிடலான் இருக்கேன். பேப்பர் போட்டேன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு. சரி போடு, ஆனால் பேப்பர் போட்டேன்னா எப்படி, இவ்வளோ இஎம்ஐ அது இதெல்லாம் இருக்கே அப்படி. நம்ம அந்த வாயே திறக்கல. ஆஸ் யூஷுவல் அவன் வாயை மூடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் அந்த டைம்லேயும் வாயை மூடிக்கிட்டான். இதை பற்றி கேட்ட உடனே நடக்கிறத நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அவனே, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நானும் வேலையை விட்டுடலான் இருக்கேன், எனக்கும் பிடிக்கல. எங்கே இந்த கம்பெனி, என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி விட்டான் பார்த்தீங்களா சன் டிவி ஆஃபீஸ்கிட்ட, அந்த கம்பெனி அதை வந்து விட்டுறலான்னு நினைக்கிறேன். விட்டுட்டு வேறு எதுனா ஜாப் பார்க்கலாம். நான் இல்லாட்டி கேரளா போயிடலாம். அங்கே போயிட்டேன்னா வாடகை இல்லை நம்மளுக்கு,
நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணலாம், சம்பளம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். நானும் சரி ஓகே, அதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் திங்ஸ் எல்லாம் அப்படின்னு. திங்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் எல்லாமே இருக்குது, சேல் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. சேல் பண்ணி இனிஷியலாக அதை வச்சுக்கிட்டு இந்த இஎம்ஐலாம் மந்த்லி போட்டோம் அப்படிங்கிறான். அப்போ எனக்கும் அது ஐடியா கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நான் எங்கள் அக்காட்ட நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நான் கேரளா போகலான் இருக்கேன், திங்ஸ் எல்லாம் வந்து விற்றுலான் இருக்கேன். ஏய் எல்லாம் புது பொருளுடி, எதுவும் விற்காத அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, தலை மேலே தூக்கின்னு போக முடியும், அங்கே எல்லாமே இருக்குது, அங்கே இல்லாத பொருளை மட்டும் 3 பர்னர் கேஸ் எந்து. ஸோ நான் அந்த கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிடுறேன், 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் நான் அதை எடுத்துகிட்டு போயிடுறேன். அண்டு டிவி அங்கே வந்து அந்த பழைய காலத்து டிவி தான் இருக்குது, அந்த டேபிள் மேலே வைக்கிற மாதிரி, அந்த சாலிடர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டிவி தான் இருக்குது. நான் டிவி எடுத்துகிட்டு போயிடுறேன், ஸ்மார்ட் டிவி எடுத்துகிட்டு போயிடுறேன், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன். அப்போ எங்கள் அக்கா சொல்கிறா, நீ எல்லாமே எவ்வளோக்கு வாங்கின? நான் எல்லாமே எவ்வளோக்கு வாங்கணுன்னு இல்லையோ, எல்லாம் ஆஃப் ரேட்டுக்கு கொடுக்குறதா இருந்தால் யார்கிட்டயா கேளு அப்படின்றேன். எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ எல்லா பொருட்கள் என்னென்னலாம் வாங்கினனோ அதெல்லாம் ஆஃப் ரேட்டுக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து கட்டில் வந்து இப்போ சோஃபா வந்து ஒரு 10,000 வாங்கினேன்னா ஒரு 5,000 அந்த சோஃபா. ஃப்ரிட்ஜ் ஒரு 10,000 வாங்குறேன்னா அது ஒரு 5,000. அது மாதிரி எல்லாத்தையும் இருக்கிற அத்தனை பொருட்கள்லையும் ஆஃப் ரேட்னு போடும் போது 80,000 கிட்ட வருது, ஓகேங்களா. அப்போ அந்த 80,000 வந்து எங்கள் அக்கா என்ன பண்ணுறா, நான் அந்த 80,000 உனக்கு கொடுத்துட்றேன், எல்லாமே ஏசி முதல் கொண்டு நான் உனக்கு 80,000 நான் கொடுத்துட்றேன், எல்லா திங்ஸையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே எடுத்துக்கிட்டா. அதில் அவளுக்கு தேவையில்லாததை விற்றுட்டா, அவளுக்கு தேவையானதெல்லாம் வந்து அவள் யூஸ் பண்ணுறா. அப்போ நாங்களும் அந்த காசை என்ன பண்ணுறேன் எடுக்காமல் இது மந்த்லி வந்து இஎம்ஐ போட்டோம். எனக்கு 5 வருஷம் முடிஞ்சிச்சுல, கிராஜுவேட்டி அமௌண்ட் வரும், அது கண்டிப்பாக ஒரு 1.5 to 2 lakhsக்குள்ளே வரும். எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில, இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் வந்துச்சு 1.5 லட்சமோ என்னவோ வந்துச்சு அந்த கிராஜுவேட்டி அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறமேட்டு பிஎஃப் வரும் கண்டிப்பாக, அதுவும் சம் லேக்ஸில் தான் இருக்கும், 1.5 lakhs அந்த 2 lakhs கிட்ட இருக்கும் அந்த பிஎஃப்பும். ஸோ எப்படி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலாம். இந்த ஆளுக்கும் வந்து ஒரு அமௌண்ட்டு வரும், அதாவது பிஎஃப் அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டாக தான் வரும், லேக்ஸ்லலாம் வராது. ஏன்னா அவன் வந்து எந்த கம்பெனிலையும் வந்து லாங் பீரியட்லாம்